டேய் அப்பு, நீ போய் அந்த நோட் எடுத்துட்டு வா, எல்லாரும் அதை பார்க்கட்டும். தாத்தா நான் எழுதிட்டேன். புத்திசாலி. தாத்தா அரை மணி நேரத்துல இவ்வளவுதான் எழுதினியா? என்னம்மா இது? தாத்தா எனக்கு ஐஸ் வேணும். வாங்கி தரேன். நீங்க போற விஷயம் என்னாச்சு? ஓ, அந்த போனை கேக்குறீங்களா? காசை கட்டி 1 வருஷத்துக்கு மேலாச்சு. இதோ இன்னைக்கு வரும் நாளைக்கு வருங்கிறாங்க, இது வரைக்கும் வரவே இல்லை. நம்ம வேணுதானே இப்ப சூப்பரன்ட்டு. நீங்க உங்ககிட்ட விஷயத்த சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் அவன் உங்ககிட்ட தானே படிச்சான். அவனும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். இப்ப புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, பாக்கலாம். மணி இப்ப 8:10 ஆயிடுச்சு. இந்நேரம் அவன் கூப்பிடுவான்ல. இவன் என்ன பேசிக்கிட்டே இருக்கான், இப்போதைக்கு வெளியே வரமாட்டான் போல இருக்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஹலோ, ஒண்ணும் இல்லை, இங்க கடைக்காரர். ஹலோ தம்பி, கொஞ்சம் வெளியே வரியா? எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டே இருப்ப? இப்போ எனக்கு ஒரு கால் வரும். என்னையா நீ? மரியாதையே தெரியலையே. ஹலோ, மாஸ்டர் இங்க தான் இருக்காரு. ஒரு நிமிஷம். பையனா? ஹலோ ஆஷிக். அப்படியா? இங்க ஒருத்த அரை மணி நேரமா போன் பேசிக்கிட்டே இருந்தான். இப்பதான் போனை வச்சா. என்ன? படி போட ஆரம்பிச்சாச்சு. கையில இருந்த பணம் எல்லாம் தீந்துடுச்சு. கேட்ட இடத்துல கிடைக்குமான்னு தெரியல. நான் நம்ம கண்ண கிட்டது கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு போதும். நீ வந்தப்புறம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, இது இங்க பக்கத்துல தான் இருக்கா. கொடுக்கறேன். இந்த பேசு. இங்க வேண்டாம், அங்க போய் பேசு. வா. வாங்க, நீங்க 2 பேரும் வெளியே வாங்க. நாம போய் அங்க உட்காந்துருப்போம். அம்மா பேசிட்டு வந்துருவாங்க. வாங்க, அங்க போய் உட்காருங்க. வாங்க. தாத்தா ஒரு கதை சொல்றேன். ரொம்ப நாள் ஆச்சுல. நீ அப்பாட்ட பேசுறியா? என்ன சொன்னாரு? சீக்கிரமா வரேன்னு சொன்னாரு. அதை எடு. சரி. போதும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இங்க உள்ள வேலைகளை நான் பாத்துக்கிறேன். சரி, இன்ஷா அல்லாஹ். சரி, வச்சிருந்தேன். ஒரு வழியா வச்சுட்டாங்க. நாம போறேன். சரி, நான் கிளம்புறேன். சரி மாஸ்டர். என்னடி பண்ற? ஜோசப், 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு மட்டும் பிவிசில, பாக்கி எல்லாம் ஜிஐ பைப்ல போட்டு கணக்கு என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஜோசப், செலவெல்லாம் கை மீறி போய்கிட்டு இருக்கு. பில்லெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடலாம்ல. என்ன மாஸ்டர் அப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட போய் அதிகமா வாங்குவேனா மாஸ்டர்? நீ எவ்வளவு ஏத்தி போட்டாலும் தரத்துக்கு ஒண்ணுமே இல்லை. இருந்தது கடன் வாங்கினது, பேங்க்ல வாங்கினது எல்லாம் தேர்ந்துருச்சு. இனி ஆஷிக் வந்தாதான் பணமே. இப்போ உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா மாஸ்டர்? காசெல்லாம் நான் ஆஷிக் கிட்ட வாங்கிக்கிறேன். எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. காசுக்கு பதிலாக வேற எதுவும் கொடுக்க முடியாதுல்ல. உங்களுக்கா இருந்தா என்ன, எனக்கா இருந்தா என்ன? கேட்டிங்களா? அவர் சொல்றாரு, அதுதான் சரி. அப்ப நாங்க கிளம்புறோம். சீக்கிரம் பொருள் அனுப்பி வச்சிருங்க. இப்பயே அனுப்பி விடுறேன். போலாமா? மாஸ்டர், கவலை எல்லாம் படாதீங்க. வீட்டு வேலைன்னு ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் கடன் பட்டு தான் ஆகணும். வேலை முடிஞ்சிட்டா நம்ம கொடுத்துட போறோம். அதான் என் கவலையே. வாங்கினா கொடுக்கணும் இல்லையா? கடன் வாங்கினதை நினைச்சாலே எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரதில்ல. மாஸ்டர், சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு டென்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கிறது நடந்துதான் ஆகணும். நம்ம கையில என்ன இருக்கு? அதோ மாஸ்டர், வண்டி அங்க இருக்கு.
அங்க பாருங்க, இதோ தாத்தா வந்துட்டாரு. இவன் கல்ல தூக்குறானா கல்லு இவனை தூக்குதானே தெரியல. டேய் டேய் டேய், சீக்கிரம் புடுறாத, கீழே போட்டுற போறான். என்ன இன்னும் கிளம்பாம இங்கேயே இருக்கீங்க? என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? இவன் இருக்கானே இன்னைக்கே இங்க வந்தாகணும்னு சொல்லிட்டே இருக்கான். அப்படியாடா? தாத்தா, இந்த வீட்ல எங்க யாரும்? உனக்கு ஒரு ரூமா? இந்த வீடே உனக்கு தான்டா. உங்க 2 பேருக்காக தானே உங்க அப்பா வெளிநாட்டுல வேலை பார்த்து வீடே கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆ? அந்த ரூம் உனக்கு தான். அம்மா, நீ ஒண்ணு கவலைப்படாத. உனக்கு ஆஷிக் ரூம் மேல இருக்கு. எனக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வீட்ல தான் நிறைய பல்லி கருப்பாம்பூச்சிலாம் இருக்கே, அதெல்லாம் எங்க கொண்டு வந்து வைக்கிறது? ஓ, அத நான் மறந்துட்டேனே. யோ மேஸ்திரி, அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. கண்டிப்பா சார் செஞ்சிருவாரு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சார், நாங்க கிளம்புறோம். அம்மா, நான் வரல. நீ வரலனா ஒழுங்கா வா. நான் வரல. ஆமா, வரமாட்டேன். போய் ஹோம்வொர்க் பண்ண வா. டேய், பாத்து போ. ஆ, ஏறி உட்காரு உட்காரு. அப்பா. ஆ, போலாம். ஆ, நீ ஏறு. ம், ஓகே, லவ் யூ. சரிங்க சார். நாங்க வரோம். டாடா. டாடா. ஆமா மாஸ்டர், ஆசிக்கு இங்கேயே சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் செஞ்சு உங்க கூடவே இருந்துடலாம்ல. எதுக்கு இவங்களை இங்க விட்டுட்டு அவன் போய் கஷ்டப்படணும்? இந்த வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ம். பொண்டாட்டி குழந்தைங்களோட சந்தோஷமா கூட இல்லாம பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஹம். ஒன்னு சொல்லவா? எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு நாள் கூட என் மனைவியை நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இறைவன் ரொம்ப சீக்கிரத்துல அழைச்சுக்கிட்டான். ஷைனிய பார்க்கும்போதெல்லாம் என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. போனுக்காகவும் லெட்டருக்காகவும் பாவம் காத்து கிடக்கிறான். ஆனா அவளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாத மாதிரி வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்பா. எல்லாம் சரியாயிடும் மாஸ்டர். இந்த புது வீட்டுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து குடி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நல்லதுதான் நடக்கும். எல்லாம் இறைவனோட கருணை. உங்களோட நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். இருந்தாலும் கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. திரும்ப அடைக்கணும்ல. அவன் ஒரே ஆளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி, அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எனக்கெல்லாம் எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா மாஸ்டர்? புரியலனாலும் நீங்க சொல்றது கண்டிப்பா சரிதான் மாஸ்டர். பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, எல்லாம் சரியாயிடும் மாஸ்டர். இந்தாங்க. சரி, பாஸ்புக் எடுத்துக்கிறேன். ஓகே. நான் வரேன். அந்த செக் பாஸ் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம். சரியா இருக்கு. நீங்க ஆஷிக்கோட அப்பா தானே? ஆமா. உப்பா, என் பேரு தினேஷ். வா உட்காரு. நானும் ஆஷிக்கும் பஹ்ரைன்ல ஒரே கம்பெனில தான் வேலை பார்த்தோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஞாபகம் வந்துருச்சு. ஒரு நாள் பையனோட வீட்டுக்கு வந்தல்ல? வந்தேன். போன வருஷம் நான் வந்தேன்ல. ஆஷிக் இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்கான். 2 மாசம் கழிச்சு தான் வரான். எனக்கு தெரியும். எனக்கும் அந்த கம்பெனில ஆஃபர் வந்துச்சு. நல்ல சேலரியும் கிடைச்சது. ஆனா அப்பா தான் போவில்லை. அப்பா ரொம்பவே பயந்துட்டாரு. அந்த ஊரு ஃபுல்லா தீவிரவாதியா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு. அதுவும் சரிதான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவன் தான் கேட்கவே இல்லை. அங்க நல்ல சம்பளம், 1 வருஷம் வேலை பார்த்துட்டு வரேன்னு போயிட்டான். வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதான் கொஞ்சம் பணம் எடுக்கலான்னு வந்தேன். அப்ப சரி, நான் கிளம்புறேன்ப்பா. ஆஷிக்கு நான் கேட்டதா சொல்லுங்க. அவங்ககிட்ட என் நம்பர் கூட இருக்கு, என்ன கூப்பிட சொல்லுங்க. சரிப்பா. மாஸ்டர் வாங்க. For more updates, like, comment,
subscribe to our channel.